எனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்கிறார், சந்தோஷமாக்குகிறார், சந்தோஷமாக மாற்றுகிறார். நான் சொல்றேன், அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு? இந்த போடி மட்டும் மலையெல்லாம் அப்படியே புரட்டி கொண்டு போய் திருநெல்வேலி பக்கம் தள்ளி விடுறதுக்கா? அதனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க பாப்போம். இல்ல, நம்ம வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர்க்கால்களை போல நதியாக நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவார். அதனாலதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே, மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன். நான் சொல்றேன், மகிழ்ச்சியா இருந்தாலே ஒரு புது பலன் இருக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கொஞ்சம் துக்கம், கவலை, பாரம் வந்துருச்சுன்னா நீங்க பலசாலியா இருந்தாலும் எல்லா பலனும் போன மாதிரி இந்த டயர்ல காத்தை இறக்கி விட்ட மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? அப்புறம் திருப்பி டயருக்கு காத்தடிக்கணும். அப்ப வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப 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 முக்கியம்.